நன்மையை தரும். காரமாக இருந்தாலும் கருணை கிழங்கு நோயை குணமாக்கும். மனம் நொந்து இருப்பவரின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்லி அரவணையுங்கள். குடும்ப வாழ்க்கையில் கசப்பும் வெறுப்பும், வாழ்க்கை துணையின் மீது காரணம் இல்லாத கோபமும், அவர்கள் மீது குற்றம் குறைகளை சுமத்திவிட்டு விலகி நின்று கொள்ளலாமா அல்லது சென்று விடலாமா? தவறான எண்ணங்களாலும் அல்லது நம்பி இவ்வளவு நாளா பழகின சிநேகிதம் நண்பரே, அவர்கிட்ட உண்மை இல்லை, போலித்தனம் அதிகமா இருக்கு, அவரை விட்டு விலகி போயிடலாமா அப்படிங்கிற குழப்ப மனதுடனும் நரக வாழ்க்கையிலிருந்து புதுசா வசந்தமான நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கடவுள் தருவாரா, இல்ல நாமளே அப்படி முயற்சி செஞ்சா அமையுமா என்ற எதிர்பார்ப்புடன் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு புதுசாக காதல் ஆரம்புவதும், தொழில் வேலை உத்தியோகத்துல அதுல தடைகளும் தாமதங்களும் அவமரியாதைகளும் தொழிலும் உத்தியோகமும் சரியா இல்லாம இருப்பதால பொருளாதார சிக்கல்களும் பண சிக்கல்களும் பண நெருக்கடியும் கடனுக்கு முயற்சித்து காத்து கொண்டிருப்பதும், புதிய தொழில் வாய்ப்புக்காக உத்தியோக வாய்ப்புக்காக எதிர்பார்த்து இருப்பதும், நண்பரிடம் சொல்லி உள்ளோம் அவரு நமக்கு உதவி செய்வாரா என்ற ஏக்கத்துடனும் பல குழப்பமான பல கேள்விகளுடன் மன நிம்மதியை தொலைத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அன்புக்கும் நேசத்திற்கும் உரிய மிதுனம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் சரி சமமாக மாறி மாறி வரும். நேரமும் காலமும் நன்மையாகவும் தீமையாகவும் மாறி மாறி வரும். இது இயற்கையின் நியதி. உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நான் இந்த வாரம் சொல்ல போகும் தீர்வு ஆன்மீக பரிகாரங்கள். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்களும் வேதனைகளும் நீங்கி மன நிம்மதியுடன் உறங்கி எழுந்திருப்பீர்கள். மிதுன ராசிக்கு 8க்கும் 9க்கும் உண்டான சனீஸ்வரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலேயே போய் நல்லா வலுவா கெட்டிமா அமர்ந்து கொண்டது. 5க்கும் விரயத்துக்கும் உண்டான சுக்கரன் சனீஸ்வரனோட சேர்ந்து உட்காந்துக்கிச்சு. ராசியிலேயே பாதகாதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே வந்து உட்காந்து ஜென்ம குருவா மாறி உட்காந்துச்சு. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும் 9வது இடத்துல ராகுவும் உட்கார்ந்து இருக்கு. இதுதான் இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்பு. மிருகநேச நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமையும், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 26ஆம் தேதி திங்கட்கிழமையும், 29ஆம் தேதி விசாலக்கிழமையும் மாறிய வெற்றிகளை தரும். இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கிறப்ப, இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான நாட்கள் வரப்ப முக்கியமான சரியான காரியங்களை இந்த நாட்கள்ல முயற்சி பண்ணனா கண்டிப்பா 100% வெற்றியை தந்துடும். வருகின்ற 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 28ஆம் தேதி புதன்கிழமையும், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், 31ஆம் தேதி சனிக்கிழமையும் நாட்கள் சரியில்லை. குடி இருந்துட்டு இருக்கிற ஊர் இருக்குதுல்ல, அந்த ஊர்ல இருந்து வடகிழக்கு திசையில ஒரு சிவனுடைய ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்துல ஆதி பராசக்தி அம்மனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யமகண்ட நேரம், அந்த யமகண்ட நேரங்கிறது வெள்ளிக்கிழமையில சாயந்தரம் 3 மணிலிருந்து 4:30 மணி யமகண்ட நேரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரும். அந்த யமகண்ட நேரத்துல சிவன் ஆலயத்தில் இருக்கிற ஆதி பராசக்தி அம்மங்கிட்ட போய் முறைப்படி முன்பக்கம் உட்காந்து உங்க கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை மன உளைச்சல் வேதனை கவலை அத்தனையும் அந்த அம்மா கிட்ட கொட்டிடுங்க.
கொட்டிட்டு மன சுத்தியோட மன சுத்தத்தோட வீட்டுக்கு வாங்க. இத குறைஞ்சபட்சம் ஒரு 6 வெள்ளிக்கிழமைக்கு செய்யுங்க. செஞ்சு பாருங்க, உங்க பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியா சரியாகிட்டு வரத நீங்க கண்கூட பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 26ஆம் தேதி திங்கட்கிழமையும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் மிகவும் நல்ல நாட்களாக வந்துள்ளது. இந்த நாட்கள்ல நீங்க நினைக்கிற ஆசைப்படுற எந்த காரியமாக இருந்தாலும் தைரியமா செய்யுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். 24ஆம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணி வரைக்கும், 28ஆம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதும், 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் முழுவதும், 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் சரியில்லாத நாள் இது. நீங்க புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கிற மிதுன ராசியில பிறந்திருந்தா என்ற 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8 மணி 13வது நிமிஷத்திலிருந்து நாள் முழுவதும், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும், 28ஆம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதும், 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும். 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு அருமையான நாட்கள். இந்த வாரத்துல 2வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் முயற்சி எடுத்தீங்கன்னா வடமேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் ஆச்சரியப்படும்படி அமையும். வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8 மணி 13வது நிமிஷம் வரைக்கும், 29ஆம் தேதி கிழமை நாள் முழுவதும், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் கொஞ்சம் நாடு சரியில்லாத நாளா வந்திருக்கு. இந்த நாட்கள்ல பொறுமையும் நிதானமும் தேவை, அவசரப்படக்கூடாது. மிதுன ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்துல பொருளாதாரம், செய்யற வேலை, உத்தியோகம், தொழில் இதுலலாம் கொஞ்சம் மந்தத்தையும் தடையையும் சில பற்றாக்குறைகளையும் தர மாதிரி வந்திருக்கு. இளைய சகோதர சகோதரி விஷயங்கள்ல கொஞ்சம் மன உளைச்சலும் கெட்ட பேரும் வர மாதிரி தெரியுது. அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் காட்டுற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளார தொடர்ச்சியா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எனவும் காட்டுது. இந்த மன உளைச்சல்களால அதிகப்படியா தனிமைய நாடி செல்ற மாதிரியும் சில நேரங்கள்ல மனநிலை உருவாகும். இது எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையா வர்றதுதான். அதனால நான் சொன்ன சிவன் கோயில், அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில யமகண்ட நேரத்துல சிவன் கோயில் இருக்கிற பார்வதி தாயார வணங்குவது. 2வதா சிவன் கோயில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் ராகு காலமான 4 to 6 கால பைரவரை வணங்குறது. இந்த 2 பரிகாரத்தை தவறாம செஞ்சுக்கிட்டு வாங்க. எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை நிச்சயம் தீர்ந்துடும். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவி பாதங்கள் தொட்டு வணங்கி அதார வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.